வந்து இந்த ஃபிஷிங் நெட்ஸ் எல்லாமே இன்னொரு மர்ச்சன்டைசிங் பண்ணிட்டு இருக்கீங்க, மர்ச்சன்ட்ஸா இருக்கீங்க, ஹோல்சேல் மர்ச்சன்ட்ஸ் கிராசரிக்கு. சோ அது என்ன மாதிரி? அது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் ட்ரேடிங்க்கும் ரொம்ப வித்தியாசம். அது ரொம்ப ஈஸி, அது ஈஸி, வாங்க வேண்டியது விற்க வேண்டியது. அது ஒன்லி லாபம் நஷ்டம். இது அப்படி இல்லை. இது ஹோட்டல்ல மாஸ்டர் பண்ற பாடு, அவ்வளவு கஷ்டங்கள் இதுல உண்டு. ஆனா சாப்பிடறவங்க திருப்தியா சாப்பிட்டு போனா மாஸ்டர் சந்தோஷம் தானே. அது ஹோல்சேல் பிசினஸ். அதுல வந்து ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, மூவ் ஆச்சுன்னா அது காசு. ஆமா, சோ அதனால உங்களுக்கு அதுல வந்து லாஸ்ங்கிறது அவ்வளவு ஒண்ணு இல்ல. லாஸ் இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் பட வேண்டாம். இது பவர் பார்க்கணும், மேனுவல் ஆட்கள் கிடைக்காத பார்க்கணும், பல கஷ்டங்கள் படிச்ச எல்லாமே இதுல சேர்ந்துதான் ஒரு பொருளா வெளியே வருது. அவங்க அப்படி இல்லை, வாங்கின பொருளை லாபத்துக்கு இருக்காங்க, நஷ்டத்துக்கு இருக்காங்க, அவ்வளவு முடிஞ்சு. அது ஈஸி. அந்த பிசினஸ் யார் பாத்துக்கிறது? நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அங்க இங்கமா நீங்க ரெண்டும் பாத்துட்டு இருக்கேன். ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, உழைப்புடைய காலங்கள் தாண்டி இப்போ ரெஸ்டிங். ஆமா ஆமா ஆமா, ரெஸ்டிங்னா அப்படி உட்கார்ந்த இடத்துல பாத்துட்டு இருக்கேன். அம்மா அன்னைக்கு பட்ட கஷ்டம் ஓடி உழைச்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா, இயற்கை ஆரம்ப காலங்கள் எல்லாமே எல்லா தொழிலுமே எல்லாரும் பண்றதுதான். நம்ம மட்டும் ஸ்பெஷல் இல்ல. அந்த கஷ்டத்துல இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நீங்க வந்து ஒரு தொழிலுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஒரு குவாலிட்டி என்ன? ஒரு தொழில்னா இந்த இது முக்கியமா தேவை அப்படிங்கிறது. முக்கியமா தேவைன்னா நம்ம கொடுக்கிற பொருள் என்ன சொல்லி கொடுக்கறோமோ அது உண்மையா இருக்கணும். விக்கிறதுக்காக சொல்ல கூடாது. ஆமா, சொல்றதான் விக்கணும். ஆமா, நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை உண்மையை சொல்லி வித்துட்டாலே வெற்றி தான். அது மோசமான பொருளை கூட நம்ம தொழிலா பண்ணலாம், தப்பே இல்லை. ஒரு பொருளை வந்து டேமேஜ் ஆன பொருளாவே வாங்கி ஒரு ஆட்கள் வித்துட்டே இருக்காங்க, அது தப்பே கிடையாது. அது டேமேஜ்னு சொல்லி வைக்கணும். அது ஏமாற்றம் ரொம்ப நாள் போகாது. உங்க பிசினஸ் நீங்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து, அதாவது தொழில் ஆரம்பிச்ச எந்த தொழில் ஆகட்டும், நீங்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இனி நாளைக்கு வரைக்கும், இது நீங்க சொல்லிட்டீங்க அந்த குவாலிட்டி வந்து ஒர்க்ல பாக்குறேன். நீங்க கடைபிடிக்கிற குறிக்கோள் வேற என்னது இருக்கு? இந்த தொழில எடுத்து போகும்போது குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். அப்படி நம்ம அறியாம ஒரு குவாலிட்டி மோசமாயிட்டா திருப்பி அதை சேல்ஸ் கொண்டு வரக்கூடாது. நிறுத்தி வச்சிடணும். நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு தகுந்த சேல்ஸ்கள் இருக்கு. ரேட்டு குறைச்சி வேற யூஸுக்கு வாங்குற ஆட்கள் இருக்காங்க, அதுக்கு போகணும். அந்த நஷ்டத்தை நம்ம ஏற்க தயாரா இருக்கணும். அப்பதான் குவாலிட்டியில நிற்க முடியும். இப்போ நீங்க இந்த மோனோஃபிலமெண்ட் ஃபிஷ் நெட்ஸ் பண்றீங்க, இது வந்து வேற எங்கயாவது எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? ஆமா, ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க. சோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது நம்மளோட அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிசினஸ் நடக்குது ஃபிஷிங் பிசினஸ் தான். நார்மலி முன்னாடிலாம் வந்து இந்தியால இருந்து நிறைய ஃபிஷஸ் போயிட்டு இருந்தது ஸ்ரீலங்காக்கு. ஆனா இப்போ ஜப்பான், டைவான்ல இருந்தெல்லாம் வந்து ஃபிஷஸ் நிறைய அவங்களுக்கு லாப விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு போகக்கூடிய ஃபிஷ்ஷோட அளவு வந்து கம்மி ஆயிடுது. அது ட்ரை ஃபிஷஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு இந்த நெட் லைன்ல நீங்களும் வந்து ரிலேட்டட் டு ஃபிஷரி இண்டஸ்ட்ரி தான், இப்போ நெட் லைன்ல நீங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆப்போசிட் கண்ட்ரி ஏதாவது உங்களுக்கு போட்டி இருக்கு? நம்மளோட மற்ற நாடுகளோட குறைஞ்ச விலைக்கே கொடுக்காங்க, குவாலிட்டியாவும் கொடுக்குறாங்க. முடியுதுன்னா அவங்களுக்கு முடிவுக்கு காரணம் வந்து அரசாங்க சட்டத்திட்டங்கள். அந்த சலுகைகள் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ரெண்டாவது பவர், மற்றபடி ஆள் பலங்கள் மேனுவல் ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சைனாவை எடுத்து பாத்தீங்கன்னா மேன் பவர் ரொம்ப ஈஸி. ஆமா, அதனால ஈஸியா கிடைக்குது, அவங்களுக்கு முடியுது. நமக்கு இப்போ வர வர அது கஷ்டத்தை கொடுக்காமலும் ஒன்ல மேன் பவர் எல்லா யூனிட்லயும் உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து எதை எடுத்து பார்த்தாலும் நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால முன்னாடிலாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில, ஆனா ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது பிசினஸ் பீப்புள். இப்போ நம்மளே நிறைய பேர் பார்த்துட்டோம். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி போனா ஆள் கிடைக்க மாட்டேங்குது, லேபர் கிடைக்க மாட்டாங்க. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன தெரியுதுன்னா ஆக்சுவலா இந்தியாவில நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிச்சு நல்ல நல்ல வேலைக்கு போயிட்டாங்களே, லேபர்ஸா வரக்குண்டான ஆட்கள் கம்மியாயிடுது. அதை விட அரசாங்கத்து வேலையை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அதுதான் ஒரு மைனஸ். அவங்க வந்து நடக்காதே சிந்திச்சுட்டே இருக்காங்க. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு வேலை, அரசாங்கத்துல வேலையில இருக்கவங்களுக்கே முழுமையாக வேலை கொடுக்க முடியாம இருக்கு. இதுல வேற இவங்க வேற ரொம்ப எம்ப்ளாய்மெண்ட்ல பதிச்சு கியூல நின்று இருக்காங்க. என்ன சைடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆள் தட்டுப்பாடுல போயிட்டு இருக்கு. அவங்க இறங்கி வர மாட்டாங்க. அரசாங்கம் வந்து எல்லா சலுகைகளும் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வீட்டுல இருந்து டிவில இருந்து அரிசி வந்து விலை ஒரு பாவர்ட்டி பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு கிலோ அரிசி வாங்கணும். இப்ப அந்த கஷ்டமே இல்லை, அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா கவர்மெண்ட் வந்து ரொம்ப புவர் பீப்புள் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்ப்பே வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப தடையா வந்து மாறிட்டு இருக்கிறது. 2-3 இண்டஸ்ட்ரியில அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு இருக்கு? எங்களுக்கு அந்த அரசு கொடுக்க இனாமால ஒரு பாதிப்பு இல்லை. இல்ல
இல்ல அத குடுக்கறது அரசு குடுக்கறது இல்ல அந்த மாதிரி தொழில் சம்பந்தமா அப்படி ஒண்ணு இல்ல. ஆக்சுவலாவே இந்த மக்களுடைய எண்ணங்கள் வந்து அரசு வேலையில ரொம்ப நாட்டம் ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் காரணம். என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி வாழவே முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் ஆயிட்டு. அது வந்து உண்மை. அந்த சிச்சுவேஷன்ல மாறி கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல எப்படி எல்லாரும் நல்லா டெவலப், தமிழ்நாடுல எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து பிசினஸ் பீப்புள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறும். யாரும் பாரம்பரிய வழி பணக்காரங்க ரொம்ப கம்மி பேர் தான். ஆனா வந்து தொழில வந்து கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க தான் ஜாஸ்தி. இப்போ அதுல ஒரு ஆள் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு முன்னேறி இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரிலாம் எடுத்துக்காட்டு வந்து நிச்சயமா வந்து ஆட்களோட அந்த மென்டாலிட்டியை மாத்துன்ற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. ஸோ நீங்க வந்து இந்த பிசினஸ் இல்லாம வேற எந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த பிசினஸ் செலக்ட் பண்ணுவீங்க? அடுத்த வேற பிசினஸ் இல்ல. பையங்க டாக்டரா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தான் பிளான் பண்ணனும். ஓ சரி. ஓ லைனே மாறுது. ஓகே எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பசங்க. 2 பசங்களா? ஆமா. பையனுங்க. ஆமா. ஓகே 2 பேரும் டாக்டர் இருக்காங்க. என்ன டாக்டர்ஸ் இருக்காங்க? ஒருத்தன் எம்எஸ் முடிச்சிட்டான், ஒருத்தன் எம்பிபிஎஸ் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அப்ப 2 டாக்டர்ல ஒரு குடும்பம் இது. பிரச்சனையே வா அவங்களுக்கு ஹாஸ்பிடல் கட்டி. ஆமா அடுத்த பிளான் அப்படிதான் பண்ணுவோம். ஃபேண்டாஸ்டிக் திங். அதே வந்து அகைன் நம்ம கம்யூனிட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். கண்டிப்பா சர்வீஸ் உண்மையில. ஏழைகளுக்கு எல்லாம் வந்து ஹாஸ்பிடல் இல்ல அது வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவ் இல்லாம பண்ணணும்னு நான் இப்பவே மனசுல ஏத்தி வச்சிருக்கேன். கண்டிப்பா கடவுள் உங்களை காப்பாத்துவாரு. கண்டிப்பா ஆல் தி ஹெல்த் அண்ட் வெல்த் உங்களுக்கு தரும். கல்யாணம் எத்தனை வருடங்களா இருக்குது? கல்யாணம் ஆகி எனக்கு 81ல மேரேஜ். ஓகே. இப்போ எதுக்காக கேட்டேன்னா இத்தனை வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை டைம் வந்து பிசினஸ்ல இருந்தீங்கன்னா ஃபேமிலியை மிஸ் பண்ண மாட்டீங்க? இல்ல மிஸ் ஃபேமிலி கூடவே இருக்கு. ஆமா அவங்க இங்க வந்து இன்னைக்கு வரல, காலைல என் கூட 9 மணிக்கு வந்துருவாங்க. அவங்க தான் ஃபுல்லா எங்க யூனிட் ஃபுல்லாவே கண்ட்ரோல் அவங்க தான். அதனால தான் நீங்க லேடிஸ் யூனிட்னால ஃபுல்லாவே அவங்க தான் இருப்பாங்க. திருப்பி சாயங்காலம் நான் வந்து என் கூட தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி. எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்க பேசிடுவாங்க. அதாவது behind every successful man there is a சந்தோஷமான விஷயம். சோ ரொம்ப நன்றி சார், உங்களோட இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல வந்து நீங்க எங்களுக்காக கொஞ்சம் டைம். ஐயோ எங்க நீங்க வந்து சந்திச்சு தான் நான் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்க மூலமா வந்து நிறைய பேர் நல்ல விஷயங்கள் கத்துட்டு இருப்பாங்க. சோ உங்களை பார்த்து வரக்கூடிய அப்கமிங் பிசினஸ் பீப்புள், சின்ன ஆளுங்க, இப்போ எங்களை மாதிரி எல்லாம் ஆளுங்க வந்து வளர்ந்து வர ஆளுங்க, இப்போ எங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொன்னா என்ன சொல்வீங்க? உண்மையான உழைப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. உண்மையான உழைப்பு, வேற எல்லாமே கடவுள் பார்த்து விடாரு. Fantastic thing. Thank you so much sir. Thank you. இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய கம்பெனி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். So viewers, it was an awesome interview with Mr. Selva Ganesan. So മാത്രമല്ല അദ്ദേഹം വന്നിട്ട് ശരിക്കും ഹാർഡ് വർക്ക് ചെയ്തിട്ട് ഇന്ന് സക്സസ്ഫുൾ ബിസിനസ് പേഴ്സൺ ആയിട്ട് ഇവിടെ തിളങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ്. അദ്ദേഹം പറഞ്ഞ കാര്യം നന്നായിട്ട് ഓർക്കണം. അദ്ദേഹത്തിന്റെ ലേബേഴ്സിനെ വന്നിട്ട് അത്രയും ഫ്രണ്ട്ലി ആയിട്ട് ട്രീറ്റ് ചെയ്യുന്ന കാരണം കൊണ്ട് മാത്രമാണ് അദ്ദേഹം ഇന്ന് ഇത്രയും സക്സസ്ഫുൾ ആയി നിൽക്കുന്നത്. ഒരു ബോസിങ് ഉണ്ടാവാൻ പാടില്ല. ഒരിക്കലും ഏതൊരു ഞാൻ വലിയ ഓണറാണ് എന്നുള്ള ആ ഒരു തോന്നലില്ലാണ്ട് തീർച്ചയായിട്ടും നമ്മുടെ താഴെ വർക്ക് ചെയ്യുന്നത് നമ്മുടെ സ്വന്തം ആൾക്കാരായിട്ട് കരുതിയിട്ടുണ്ടെങ്കിൽ എല്ലാ ബിസിനസ്സും തീർച്ചയായിട്ടും നന്നാവും. മാത്രമല്ല അദ്ദേഹം പറഞ്ഞ അഡ്വൈസ് വളരെ അഡ്വൈസാണ്. ഫെയ്ത്ത്ഫുൾ ആൻഡ് ഹോണസ്റ്റിയോട് കൂടി ഹാർഡ് വർക്ക് ചെയ്യുക. ഹാർഡ് വർക്ക് എന്ന് പറഞ്ഞ് ചുമ്മാ അങ്ങോട്ട് ചെയ്താൽ കാര്യമില്ല. തീർച്ചയായിട്ടും നല്ല ഒരു മനസ്സുകൊണ്ട് ഹാർഡ് വർക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ജീവിതത്തിൽ നല്ല രീതിയിൽ എത്താമെന്നാണ് അദ്ദേഹം പറഞ്ഞിരിക്കുന്നത്. ഈ കാര്യങ്ങളൊക്കെ മനസ്സിൽ കരുതുക. തീർച്ചയായിട്ടും അടുത്ത നല്ല എപ്പിസോഡിൽ അടുത്ത നല്ല ഇന്റർവ്യൂവിൽ ഞാൻ നിങ്ങളെ മീറ്റ് ചെയ്യാം. Until then, it's me, Smita, signing off, saying goodbye.